இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயர்ந்த இடமும் உன்னத பாவமும் என்ற தியான கருத்தோடு இந்த நாளை தியானித்து உயிர்ப்பின் மகிமையை நாம் பெறுவோம். சிகரத்தை தேடி சிறகடிக்காதே. இந்த ஜெகத்தின் உயர்ந்த இடம் ஒன்றுண்டு. அது இயேசுவின் பாதம் அமர்வது. அங்கே இருப்பவன் எவனுக்கும் தாழ்வில்லை என்று. கர்வத்தின் கிரீடத்தை கலட்டிவை, உன் சுயநல சாட்டையை சுழற்றிவை. தவக்கால சாம்பலாய் அவர் காலடியில் விழு, உன் தலைவிதி மாறும் ஒரு ரகசியம் இது. பயந்து சரணடையாதே, துணிவோடு சரணடை. அவர் பாதம் என்பது சிறைச்சாலை அல்ல, அன்பு பெருகும் நீரூற்று. அங்கே உன் பாவத்தை அழுது முடி, அவர் அணைத்துக் கொள்வார் உன்னை மகனாக. உறுதினால் நீயும் உயிர்த்த இயேசுவே, அவர் பாதத்தில் அமர்ந்த அந்த அமைதி உன் அடுத்தவன் பசி தீர்க்க மருளாகட்டும். வார்த்தை நற்செய்தி வெறும் சத்தம், உன் வாழ்க்கை செயலே உண்மையான முத்தம். பாதம் பணிந்தவன் சாட்சியாகிறான், பணிவுடன் குனிந்தவன் உயர்ந்து நிற்கிறான். கல்லறை சங்கிலி தெரித்து விட அந்த கர்த்தரின் பாதமே தஞ்சம் என வந்துவிடு. அகந்தையின் முடிவும் அன்னையின் மௌனமத்தையும் தியானிக்கலாம். நான் பெரியவன், நற்பண்பு மிக்கவன், நல்லவன் என நானும் நம் கருவத்தில் ஆடுகிறாயோ? எனக்கு தெரியும் எவதுணை வேண்டும் என ஏணிப்படியில் ஏறி பாராயோ? வானமே அவர் சிம்மாசனம், அந்த வல்லவர் சிலுவையில் தொங்குகிறார். ஞானமே அவர் பாதங்கள் என்று 4 ஆணிகளில் நோகிறார். அங்கே பார், அன்னை மரியாள், அண்ட சராசரம் மீண்டவள், அந்த அகிலத்தின் அரசி குனிந்து நிற்கிறாள். நான் பெரியவன் என அவர் ஒரு சொல்லவில்லை, தன் மகனின் பாதத்தில் மௌனமாய் அழுகிறார். அவர் பாதத்தில் விழுந்த இரத்த துளிகள் உன் அகந்தையை கழுவ காத்திருக்கு. அவர்கள் ஆழ்ந்து நின்ற அந்த பணிவு உன் ஆணவ கோட்டையை உடைக்க இருக்கு. யார் பெரியவர்? இயேசுவின் முன் நீ யாரென என்று சிந்தித்துப்பார். சிகரம் தொட துடிக்கும் மனிதா, ஒரு சிறு புழுவன அங்கே விழுந்து பார். உதவினால் நீயும் உயிர்த்த இயேசுவே, உன் கர்வ கிரீடத்தை சிலுவையில் வை. அன்னை காட்டிய அந்த தாழ்ச்சியை உன் அணிதின வாழ்வில் அணிந்து வா. அன்னை காட்டிய அந்த தாழ்ச்சியை உன் அணிதின வாழ்வில் அணிந்து வா. ஏழையின் கைகள் கால்களும் இயேசுவின் பாதமும் என்கிற வார்த்தைகளே, ஆலயத்தில் அமர்ந்து அவர் பாதம் நீ அழகாய் முத்தமிட்டு மகிழ்கிறாயோ? ஆண்டவரே உன் பாதம் சரணம் என அழகிய கவிதைகள் பாடுகிறாயோ? இயேசுவின் பாதம் தேடும் மனிதா, ஒரு இருண்ட தெருவில் இறங்கி நட. சமூகத்தில் காலால் மிதிக்கப்பட்டவர் அந்த சாதாரண ஏழையின் அருகில் சேற்றில் புரிந்த அவன் கால்கள் உன் சேவைக்காக காத்திருக்கு. கூட்டத்தில் அசிங்கிய அவன் கால்கள் உன் தோளின் துணையை தேடி இருக்கு. யார் பாதம் அந்த ஏழைக்கு நீ யாருன என்று சிந்தித்துப்பார். அவன் கால் தாங்குவது அந்த ஆண்டவன் பாதத்தை தொடுவதற்கே சமம். பாவம் சுமந்த மரியாளின் கண்ணீர் அவர் பாதத்தை கழுவியது அன்று. ஏழையின் கண்ணீர் துடைப்பதே உன் ஆன்மீக முத்தமாகும் என்று. உதவினால் நீ உயிர்த்த இயேசுவே, அவர் பாதம் தேடி ஓடாதே. ஒரு ஆதரவற்றவன் பசி தீர்க்க ஓடு. வார்த்தையை நற்செய்தி பெறும் சத்தம் உன் வாழ்க்கை செயலே உண்மையான பாதம். அமைதி பெற்ற பாதங்களும் அறிவிக்கும் கால்களாக மாறட்டும். இயேசுவின் பாதத்தை அமர்ந்த போது உன் இதயம் மௌனமாய் அமைதி கண்டதோ? இது அமைதி எங்கே போகும் என இங்கேயே முடங்கிவிட துணிந்தாயோ? அந்த அமைதி உன் சொந்தம் அல்ல, அது அகிலம் முழுவதும் பரவ வேண்டியது. உள்ளத்தில் வாங்கிய அந்த ஒளியை இந்த உலகத் தெருக்களில் ஏற்ற வேண்டியது. முடங்கிக் கிடக்கும் கால்கள் அல்ல உன் கால்கள், முன்னேறி நடக்கும் கால்களை வேண்டும். நற்செய்தி சொல்லும் இடங்களை நோக்கி உன் நடைப்பயணம் என்று தொடங்கட்டும். மலையை மேல் அழகிய பாதங்கள் என மரணில் புகழும் அந்த ரகசியம் இது. பயந்து ஒளிந்தால் பயன் ஏதுமில்லை, நீ புறப்பட்டு நடப்பதே உயிர்ப்பின் சாட்சி. உதவினால் நீயும் உயிர்த்த இயேசுவே, உன் காலணிகளின் நற்செய்தி பூக்கட்டும். அமைதியிடம் ஒவ்வொரு மனிதனும் உன் அன்பின் கால் தடங்கள் பதியட்டும். வார்த்தை நற்செய்தி காற்றில் போகும், உன் வாழ்க்கை நற்செய்தி மண்ணில் வாழும். பாதம் பணிந்தவன் சாட்சியாகிறான், அங்கே பெற்ற அமைதியை உலகுக்கு தருகிறான். பாதம் பணிந்தவன் சாட்சியாகிறான், அங்கே பெற்ற அமைதியை உலகுக்கு தருகிறான். ஞாயிறு முத்தமும் திங்கள் முகமூடியும் என்று சொல்லலாம். ஆலயப்பீடத்தில் அவர் பாதம் நீ 1000 முத்தங்கள் இடுகிறாயோ? ஆலய பீடத்தில் அவர் பாதம் நீ 1000 முத்தங்கள் இடுகிறாயோ? உம்மையே நம்பி இருக்கிறேன் என உருகி பாடுகிறாயோ? உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று உருகி பாடுகிறாயோ? பக்தி பரவசத்தை முகஞ்சொலிக்க நீ பரிசுத்தவான் போல தெரிகிறாயோ?
வெடிந்தது திங்கள், வெளியேது வேஷம், உன் வீட்டு வாசல் நின்றாயே. வேலைக்காரி வந்தால் சோர்ந்து போய் வேர்வை சிந்தி உழைக்கும் ஜீவன், அவள் முகத்தில் ஒரு கவலைக்கோடு. அதை அறியாதது ஏன் உன் ஆன்மீகம்? உடம்பு சரியில்லை, ஒரு நாள் விடுப்பு என உன்னிடம் அவள் கெஞ்சிய போது உன் இதயம் ஏன் இரும்பானது? உன் உயிர்த்த இயேசு எங்கே போனார்? போலி பக்தன் நீயாடா? புனித பீடத்தில் பாதம் தொட்டாய். வாசல் தேடி வந்த இயேசுவை உன் வேலைக்காரி எண்ணி துரத்தினாய். உதவினால் நீ உயிர்த்த இயேசுவே, அவள் சுமை குறைப்பதே நற்செய்தி, அவள் கண்ணீர் துடைப்பதே நற்செய்தி. வார்த்தை பக்தி வெறும் சத்தம், உன் வாழ்க்கை செயலே உண்மையான பாதம். பீடத்து இயேசுவும் வாசலின் வாசகனம் என்று நாம் நினைக்கலாம். ஆலய பீடத்தில் அமைதி உருவாய் அந்த ஆண்டவன் சிலுவையை தொடுகிறாரோ? தூயவர் 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 என திருப்பாடல் பாடி புகழ்கிறாயோ? ஞாயிறு அன்று நற்கருணை வாங்கிய உன் நாக்குகள் தேனாய் இனிக்கிறதே. ஞாயிறு அன்று நற்கருணை வாங்கிய உன் நாக்குகள் தேனாய் இருக்கிறதே. அங்கே இருக்கும் இயேசுவை வணங்க உன் அகிலமே திரண்டு வருகிறதே. ஆனால் திங்கள் ஒரு சவால். வாசல் நிற்பவன் கந்தல் உடை, அவன் வயிற்று பசியில் ஒரு கவிதை. உதவ மாட்டாயே என அவன் கேட்டால் உன் உள்ளம் ஏன் கல்லாகிறது? பீடத்து இயேசுவை பார்ப்பது எளிது, அவன் பேச மாட்டான், குறையும் சொல்ல மாட்டான். வாசல் நிற்கும் இயேசுவை காண்பது அது வாழ்க்கை முழுவதும் போராட்டம். வாசல் நிற்கும் இயேசுவை காண்பது அது வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டம். கண்ணுக்கு தெரிந்த சகோதரன் பசி உனக்கு கவலையை தந்து துடிக்கவில்லையோ? கண்ணுக்கு தெரிந்த சகோதரனின் பசி உனக்கு கவலையை தந்து துடிக்கவில்லையோ? கண்ணுக்கு தெரியா கடவுளை தேடி நீ காசி மேடு வரை ஓடுகிறாயோ? கண்ணுக்கு தெரியா கடவுளை தேடி நீ காசி மேடு வரை ஓடுகிறாயோ? உதவினால் நீயும் உயிர்த்த இயேசுவே, உன் தட்டில் இருக்கும் ஒரு பகுதி சோறு அங்கே உயிர்த்த ஆண்டவர் கேட்கும் காணிக்கை. வார்த்தை பக்தி வெறும் சத்தம், உன் வாழ்க்கை செயலே உண்மையான பாதம். எனவே வார்த்தையால் அல்ல, வாழ்வால் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று அறிவிப்போம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா.